இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இன்று வேதாகமத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். வேதாகமத்தை நம்ம படிக்கும்போது நம்ம எப்படி படிக்கணுங்க? அதாவது வேதாகமம் நம்மளுடைய அன்னன்னைக்குள்ள ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், நம்மளுடைய பண தேவைகளாக இருக்கலாம், நம்மளுடைய ஃபேமிலியில் உள்ள ப்ராப்ளங்களாக இருக்கலாம். இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு தேவன் அநேக காரியங்களை நமக்கு சொல்லுகிறார், நமக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறார். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கிறதற்கு கர்த்தர் அதற்கும் நிறைய அட்வைஸ், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் கிவன். நமக்கு நிறைய வழிகளை கடவுள் சொல்லி கொடுக்குறாரு. அவரிடத்துல எப்படி விசுவாசமாக இருக்கணும்லாம் சொல்லி கொடுக்குறாரு. இன்னொன்று முக்கியமாக அனுதின வாழ்க்கையில நம்ம எப்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை முறையை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கும் வேதாகமத்தில் அநேக வழிமுறைகளை நெறிமுறைகளை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த வேதாகமத்தை மாத்திரம் ஒழுங்கா நம்ம படித்து அதன்படி நம்ம செய்வோமானால் நம்ம வாழ்க்கையில் நம்ம எது குறித்துமே கவலைப்பட வேண்டியதே இருக்காது. உலகத்துல எத்தனையோ புத்தகங்களை படிக்கிறத விட இந்த ஒரு புத்தகத்துல இருக்கிற காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பழக்குவிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில எது குறித்தும் ஒரு பயமும் ஒரு கவலையும் இருக்காது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு சத்தியத்தை தான் நம்ம படிக்க போறோம். நாளைய தினம் அப்படிங்கும்போது அது குறித்து ஒன்று என்ன ஞாபகம் வருது? இன்னைக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே நடந்து சூப்பரா நம்ம இருந்தோம்னா நாளைக்கும் இப்படிதான் நாளைக்கும் இருக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அப்படிதானே? நம்மளுடைய ஃபேமிலி நல்லா இருக்கு, நம்மளுடைய குடும்பங்கள் நல்லா இருக்கு, நம்மளுடைய ஜாப், நம்மளுடைய அந்த பொருளாதாரங்கள் நல்லா இருக்கு, நம்மளுடைய ஹெல்த், நம்மளுடைய உடல்நலம் நல்லா இருக்கு, நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க. எதை குறித்தும் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு இல்லை. அப்போ நாளைக்கும் இப்படிதான் இருக்க போது ரொம்ப ரொம்ப ஜாலியா இருப்போம் இல்லையா? அது நாளைய தினம். இரண்டாவது நாளைய தினம்னு என்ன ஞாபகம் வரும்? இல்லை இன்னைக்கு ஒரு வேளை நம்ம கஷ்டப்பட்டுட்டு ஏதாவது ஒரு வகையில நம்ம சோர்ந்து போயிருந்தோம்னா ஐயோ நாளைக்கு நம்ம என்ன செய்ய போறோமோ சோர்ந்து போவோம். இன்னைக்குள்ள சிச்சுவேஷனை பொறுத்து நம்ம நாளைக்கு நம்ம யூஸ்வலாக யோசிக்கிறது உண்டு. இல்லைன்னா சிலர் என்ன நினைப்பாங்க, இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு இந்த காரியத்தை நான் செய்ய போறேன், 5 வருஷம் பிளானு, 10 வருஷம் பிளானு, 20 வருஷம் பிளானு, எல்லாம் பெரிய பிளான் எல்லாம் போடுவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு போடுவாங்க. போட்டு நான் இப்படிதான் இருக்கணும், இந்த இடத்துல இருக்கணும், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும், இவ்வளோ பணத்தை நம்ம சம்பாதிக்கணும், இந்த மாதிரி வீடு கட்டணும், அப்படி இப்படின்னு பெரிய பெரிய பிளான் எல்லாம், பெரிய லாங் டேர்ம் பிளான் எல்லாம் போடுவாங்க. இப்படியெல்லாம் நாளைய தினம் அப்படி ஃபியூச்சர் அப்படின்னு நினைக்கும் போது இந்த காரியங்களாக ஞாபகம் வருது. நான் இந்த காரியங்களை யோசிக்கும் போது வேதாகமத்தில் 3 வசனங்களை எடுத்து இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசலான்னு நினைக்கிறேன். முதலாவது ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் 27:1. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. நாளைய குறித்து ரொம்ப பெருமை பாராட்டாத. இன்னைக்கு நல்லா சூப்பர், நாளைக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமை பாராட்டாது. நாளைக்கு என்ன வரப்போகுதுன்னு உனக்கு தெரியாது. அதனால பெருமை பாராட்டுகிறது கடத்திற்கு பிடிக்காத காரியம். அப்போ அதில் நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? அதே ப்ராவர்ப்ஸில் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார். கர்த்தருடைய செய்திகளுடைய செய்கைகளை நம்ம கர்த்தருடைய காரியங்களை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டோம்னு சொன்னாக்கி நம்முடைய யோசனைகளை அவர் உறுதிப்படுத்துவார். நம்ம பெருமைப்பட்டு பெருமைப்படும் போது நம்ம கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவங்களா இருக்கிறோம். அவரோடும் பெரியவங்களா நம்மளை நினைச்சுக்கிறோம், நம்ம காரியங்களை செஞ்சுட்டோம் அப்படின்னு ஒரு பெருமை வரும்போது கடவுள் நமக்கு எதிர்த்து நிற்கிறவா இருக்கிறார். அதனாலதான் நாளைய தினத்தை குறித்து ஒரு நாளும் பெரும் பாராட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லிக்கிறார். ஒரு அழகான ஒரு உவமையை இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல, மத்தேயுல லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல ஒரு அருமையான ஒரு உவமை எழுதப்பட்டிருக்கிறார். ஒரு மனிதன் இருந்தான், மிகவும் பணக்கார மனிதனா இருந்தான். அவன் நிறைய தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வச்சிருந்தான். அவனுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு அவன் ஆயுள் காலம் முழுசும் அவன் பயப்படவே வேண்டியதில்லை, அவ்வளோ பொருட்களை சேர்த்து வச்சுட்டான். இப்போ இது எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு அதுக்கு பெரிய பெரிய களஞ்சியங்களெல்லாம் கட்டி வச்சுட்டான். அவன் வச்சிருந்த களஞ்சியம் போதில் இன்னும் பெருசாக இடிச்சு கட்டின்னு சொல்லிட்டு பெருசெல்லாம் கட்டி வச்சுட்டான். அப்புறம் சொன்னான், அநேக நாட்களுக்கு உனக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் இருக்கு, சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு புசித்து குடித்து பூரிப்பாயிரு அப்படின்னு அவனுடைய இதில் ரொம்ப பெருமைப்பட்டுட்டு இருந்தான். தனக்குள்ள சிந்தித்து கொண்டிருந்தான். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார் அவனை பார்த்து, மதிகேடனே. ஓகே, அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? அவனுக்கு எல்லாம் அவன் கடவுள் கொடுத்துருந்தா ஆசீர்வாதத்தில் அவன் சந்தோஷமா இருக்கிறான். அதெல்லாம் அதை குறித்து அவன் ஒருவேளை அது பூரிப்படைஞ்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவன் அதை குறித்து
குறித்து ஒரு பெருமை பாராட்டினாங்க. எனக்கு எல்லாம் இருக்குது, நான் என்ன நாளைக்கு என்ன நடந்துற போகுது அப்படிங்கிற ஒரு பெருமை அவனுக்குள்ள வந்தது. கடவுள் அவனுக்கு மதியடனே இன்னைக்கு ராத்திரி கொண்டு ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்டு போனா நீ வச்சிருக்கிறது நீ சேர்த்து இருந்த காரியங்கள்லாம் என்ன ஆகும், அது யார் கொண்டு போவா, நீ நான் அதை அனுபவிக்க போறா அப்படின்னு சொல்றது. அதனால நம்ம நாளை குறித்து ரொம்ப பெருமைப்படவே வேண்டாம், ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம். சரியா? அடுத்தபடியாக ரெண்டாவது, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாது. இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31-34. சில நேரம் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, இன்னைக்கு இந்த காரியத்தை செய்யறதுக்கு, இந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு என்னால் முடியலை, நாளைக்கு என்ன செய்ய போறோன்ட்டு பெரிய கவலை. இது ஒரு சாதாரண கவலை தான், நம்ம எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு கவலை தான். இதுல இந்த நியாயமான ஒரு கவலைன்னு கூட சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அது குறித்து கூட நீ கவலைப்படாத. நாளைக்கு என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம் அப்படிலாம் கவலைப்படாத. ஏன்னா இவைகளெல்லாம் யார் தேடுறா? அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். இவைகள்லாம் உனக்கு வேணும்னு எனக்கு தெரியும்பா, அதனால நீ பயப்படாத. ஓகே? எல்லாவற்றையும் இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடப்படுற இந்த புல்லை இவ்வளவு அழகா போஷிப்பேன்னா ஒன்னே நான் போஷிக்க மாட்டேன். அதனால என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம், என்ன செய்வோம், அதெல்லாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாம் ஏன் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்க, அப்படி இவங்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கணும். அதை மாத்திரம் நீ செய்து கொண்டு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி கடவுள் ரொம்ப தெளிவா சொல்றாரு. நாளைய தினத்தை குறித்து கவலையே படக்கூடாது. இன்னைக்குள்ள சுச்சுவேஷன் எப்படியா இருந்தாலும், நம்மளுடைய ஹெல்த் எப்படியா இருந்தாலும், நம்மளுடைய சுச்சுவேஷன்ல நம்ம சுத்தி பார்க்குற எல்லா காரியமே நமக்கு நெகட்டிவாவே போய்கிட்டே இருக்கலாம். ஆனா நாளை குறித்து கவலைப்படக்கூடாது. பைபிள் அப்படித்தான் சொல்லுது. பைபிள கவலைப்படாதன்னு சொன்னப்பறம் நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பேங்கன்னா நான் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்கிறேன்னு அர்த்தம். அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். எந்த கவலை, ஆனா உலக பிரகாரமா அந்த கவலைகள்லாம் நம்ம மைண்டுக்குள்ள வரதான் செய்யும். உடனே நினைச்சுக்கணும், அந்த கவலைகள், இந்த பிரச்சனை பெருசா, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய கர்த்தர் பெரியவரா, கர்த்தர் என்னோடு இருக்கும்போது அவர் பெரிய மகா பெரிய வைராக்கியம் உள்ள தேவனாக என் கூட இருக்கும்போது எல்லாத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். அவருடைய கருத்துக்களை நான் அடங்கி இருக்கிறேங்கிற ஒரு தைரியத்துக்குள்ள நம்மளை கொண்டு வரும்போது இந்த பயம்லாம் எடுத்து போயிடும். இந்த சில நேரம் இந்த பயத்துல நம்ம நம்மளை அறியாமலே மனசுக்குள்ள ஒரு பாரம் நம்மளை அழுத்தம், என்ன செய்ய போகணும்னு தெரியாமலே இருக்கும். அந்த நேரத்துல துதிங்க. ஓகே? ஒரு யோசபாத் ராஜா கஷ்டம் வரும்போது துதிச்சான். அந்த மாதிரி கவலைகள் வரும்போது, கவலைகள் நம்மள சாத்தான் கொண்டு வரும்போது எல்லாம் உலக சிச்சுவேஷன்னால நமக்கு கவலை வரும், ரொம்ப ஜென்யூனான கவலைகள் வரும். அந்த நேரத்துல கூட துதிப்போம், கர்த்தர் வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிப்போம், உற்சாகமா வாய் திறந்து நம்ம சில நேரம் பாடுவோம். அப்படியே நம்ம இடத்துல இருக்கிற அந்த கவலைகளை எடுக்கப்பட்டு போயிடும். நம்ம அப்படியே ஒரு மனசு லேசாகிறத உடனே நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட தேவன் நம்ம துதிகள் மத்தியில் வாசம் நேர தேவன். என்ன கஷ்டம் இருந்தாலும் அவர் பார்த்துக்கணும்னு சொல்றாங்கன்னா, நாளை குறித்து எத்த குறித்தும் கவலைப்படாதுங்க. உங்க பிள்ளைகளை குறித்தோ, உங்களை குடும்பத்தை குறித்தோ, உங்களுடைய ஹெல்த்தை குறித்தோ, உங்களோட ஃபைனான்ஸை குறித்தோ, உங்களை சுற்றி இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்தினா கூட அது எத்த குறித்தோ, உங்க பிசினஸ் குறித்து எத்த குறித்தும் கவலைப்படாதுங்க. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் குறித்தோ, என் பிள்ளைகள், சிலருக்கு இப்படிப்பட்ட கவலை வந்துடும், என் பிள்ளைகள் எப்படி கடவுளுக்குள்ள இருப்பாங்களா, எப்படி எங்க இருப்பாங்க, எப்படி கடவுளுக்குள்ள வாழ்வாங்களா அப்படின்னு ஏகப்பட்ட கவலை. இந்த மாதிரி எந்த கவலையும் நீங்க படவே வேண்டாம், எல்லாவற்றையும் அவர் பொறுத்துக் கொள்வார். அதாவது ரெண்டாவது, நாளை தினம் போது ரெண்டாவது விஷயம். அது மூணாவது ஒரு விஷயம். ஓகே? ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். யாக்கோபு எழுதின புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. யாக்கோபு 4 இதுல என்ன செய்வோம்னா, சில நேரம் நம்ம பெரிய பெரிய பிளான்ஸ் எல்லாம் செய்வோம். பிளான் பண்றது தப்புன்னு நான் சொல்லலை, பிளான் பண்ணிட்டு ஓகே நம்மளுடைய ஓன் இஷ்டத்துக்கு பிளான் பண்ணிட்டு என்ன சொல்லுவோம்னா, யாக்கோபு 4:13 மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் அங்க 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். இதெல்லாம் அங்க 1 வருஷம் அங்க போய் தங்கி இருக்க போறேன், வியாபாரம் செய்ய போறேன், சம்பாத்தியம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றவங்களாம் கேளுங்க. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்னர் தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறது. ஒரு புகையை போல இருக்கிறது நம்மளுடைய ஜீவன், நம்மளுடைய வாழ்க்கை. அதனால நாங்க போய் இருந்து செஞ்சிருவேன், நான் சிலருடைய பேசும்போதே ஐயோ இவ்வளோ பெருமைக்காரங்களா இருக்காங்களே, இவ்வளோ இருக்காங்க. உலகம் நமக்கு சொல்லும், தட்ஸ் a self confidence, you should say I did that. ஆனா பைபிள் says I cannot do anything by my own, I can do everything through Christ. அதுதான் சேர்த்துக்கணும். Through Christ I can do that. That is the confidence that we have. We don't need a self confidence on our abilities, because நம்ம abilities ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா கர்த்தர் என் கூட இருந்தால் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லணும். அதுதான் கடவுள் எதிர்பார்க்காரு. 15ஆம் வசனம் தெளிவாக சொல்கிறது, ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இனி நினைதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு சித்தமானா நான் உயிரோடு இருந்தா இதை செய்வேன் அப்படின்னு சொல்ல வேண்டும்.
பிளான் பண்றது தப்புன்னு கர்த்தர் சொல்லலை, ஆனா பிளான் அவரோடு சேர்ந்து பண்ணுங்க. அவர் கருத்துக்களை பிடித்துக்கிட்டு அவர் கருத்துக்களை அடங்கி இருப்போம். நம்மளுடைய இந்த ப்ராவர்ஸ் 16 அதிகாரம் 3 சொன்னபடி நம்மளுடைய பிளான்ஸை கடவுளுடைய கருத்துல வச்சுட்டு நம்ம அவர் ஒப்பு கொடுப்போம், அவர் அதை வாய்க்கப்படுவார். அப்போ 3 காரியங்களை குறித்து இன்னைக்கு பேசணும். முதலாவது, நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாது. 2வது, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாது. 3வது, நாளை தினத்தை குறித்து பெரிய திட்டமிடாத, ஆனா கர்த்தருக்குள்ள அது திட்டமிடு. ஓகே, அப்போ பெருமை பாராட்டும் போது கடவுளுக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறோம், கர்த்தர் நமக்கு எதிராக இருப்பார். நான் நாளை தினத்தை குறித்து இன்னைக்கு நடக்கிறதுலே நம்ம கண்ட்ரோல் இல்லை. நாளை தினத்தை குறித்து கவலைப்படவே வேண்டாம், நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டவே வேண்டாம். இன்னைக்குள்ள சுச்சுவேஷன் நாளைக்கு நல்லபடியாக மாறிடும், கடவுள் ஆசீர்வதிப்பார். அதனால் நாளை தினத்தை குறித்து கவலையே பட வேண்டாம். ஒவ்வொரு பிளானும் பண்ணும்போது கர்த்தாவே உமக்கு சித்தமானால் நானும் உயிரோடு இருந்தாலும் இந்த காரியத்தை செய்வேன் என்று பிளான் பண்ணுவோம். இதுதான் அந்த நாளை தினத்தை குறித்து நம்ம செய்ய வேண்டிய 3 முக்கியமான காரியங்கள். இது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். நம்ம நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் நம்மளுடைய வாழ்க்கை முறையில இப்படி பழகி கொள்ள வேண்டும். இது ஏதோ ஒரு வசனத்தை படித்துக்கொண்டு ஒரு நாள் கேட்டுட்டு அப்படி ஒரு நாள் ஜபித்துட்டு போகிறதில்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம பேசும்போது நம்மளுடைய வாழ்க்கை முறையில கர்த்தருக்கு சித்தமான நான் இதை செய்வேன் அப்படி என்று சொல்லி பழகிக்கொள்ளுங்கள். நான் கவலைகள் வரும்போது சத்தம் போட்டு பாடுங்க, ஜெபிங்க, அந்த கவலையை அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஏதாவது பெருமைப்படக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தால் கூட அந்த பெருமைக்குரிய காரணர் அவர் என்பதை உணர்ந்து அவருக்கு மகிமையை செலுத்தி விடுங்கள். அப்போ அந்த பெருமையை நம்ம பாராட்ட மாட்டோம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார்னா கர்த்தருடைய கிருபையினால் இதை பெற்றுக்கொண்டேன், இயேசப்பா உமக்கே இந்த மகிமை அப்படி என்று சொல்லிக் கொள்ளுங்க, அப்படின்னு பழகி விடுங்கள். அந்த இதை பழக்கத்துக்குள்ள நம்ம வந்து கொண்டாந்து வீட்டுக்குள்ள நடைமுறைகளிலேயே நம்ம பழகி விட்டோமானால் இந்த 3 காரியங்களையும் நம்ம ஜெயம் பெற்றவர்களாக இருப்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவாராக. ஜெபித்து முடிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசியிருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் அன்னன்னைக்கு குறித்தும் நாளை தினத்தை குறித்து நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரப்பா. அதை நாங்கள் செய்கிறவர்களாக எங்களுடைய வாழ்க்கை முறையை எங்களுக்கு மாற்றிக் கொடுங்க. உங்களுடைய கிருபை, உங்களுடைய சமாதானம் எங்கள் ஒவ்வொருவரோடு இருப்பதாக இயேசு மூலம் ஜெபங்களை ஜீவனில் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.